ராமநாதா அர்ச்சுனா தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வைரலாகி கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் கூட பாராளுமன்றத்தில் ராமநாதா அர்ச்சுனாவுக்கான சந்தர்ப்பங்கள் இன்று வழங்கப்படவில்லை. இன்றும் இரண்டாவது தடவையாக சபாநாயகரின் வேண்டுதலுக்கு இணங்க எனக்கு நேரம் தரவில்லை என்று வலியுறுத்தலை வழங்கியிருந்தார். இருந்தும் அவருக்குரிய நேரங்கள் கொடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் திருப்பி அடிப்பவனை குற்றங்காணும் சமூகம் ஒருவரை பலர் சேர்ந்து அடிக்கும் போதுதான் ஏன் கவனிக்கப்படுவதில்லை? யாழ்ப்பாணத்திலிருந்து போன ஒருவரை பாராளுமன்றத்தில் கதைக்க விடுகின்றார்கள் இல்லை என்றால் அது செய்தி இல்லை. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரை எதிர்க்கட்சிக்காரர்கள் அடித்தால், நையாண்டி செய்தால் அதுதான் முதற்பக்க செய்தியாக ஊடகங்கள் வருகின்றன. இதுதான் இலங்கை தமிழ் பத்திரிகைகள், இலங்கை தமிழ் ஊடகங்களின் அறம் சார்ந்த செய்தி. நீங்கள் பொங்க வேண்டியது இதுவரை சஜித்துக்கம், சிங்களவர்களுக்கம் எங்கள் உரிமைகள் அடகு வைத்தது அல்லது வித்து தொலைத்த செம்மறிகளை நோக்கி பாராளுமன்றத்தில் எங்கள் பிரதிநிதியை கதைக்க விடுகின்றார்கள் இல்லையென்றால் தந்தை செல்வநாயகத்தின் மொழியில் சொல்வதென்றால் பிரிந்து போவதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. புராண இதிகாச கதைகள் பேசி பிழைக்கும் நபர்களின் கதையை ஒரு பக்கத்தில் போட்டுவிட்டு நடக்கின்ற விடயத்தை கதைக்க வேண்டாம். இதே நேரத்தில் சகாதவன் அவர்களும் ராமநாதா அர்ச்சுனாவுக்கு எதிராக ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். என்னவென்றால், கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முன்மொழிவு செய்த போது அநாகரிகமாக செயற்பட்ட ராமநாதன் அர்ச்சுனா கிளிநொச்சி பளை முகாமாலை பகுதிகளில் பனைமரங்கள் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றன. இதற்குரிய பதிலை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதவன் கேள்வியாக கேட்டு நிற்கின்றார். அர்ச்சுனா தனது சுயநல லாபத்துக்காக, விளம்பரத்துக்காக மாத்திரமே இவ்வாறு செயற்படுவதாக குற்றம் சுமத்துகின்றார். முகமாலை பகுதியில் நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதை தொடர்ந்தும் அனுமதிப்பதா என்ற கேள்விகளுக்கு ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் பதில் இருக்கின்றதா என்றும் கேள்வி கேட்கப்படுகின்றது. உண்மையில் சகாதவன் அவர்கள் கேட்க வேண்டிய இடம் இதுவல்ல. அவர் கேட்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றது. ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் தனி ஒருவராக போராடி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக இன்றும் கூட பாராளுமன்றத்தில் அவருக்குரிய நேரங்கள் கொடுக்கப்படவில்லை. அர்ச்சுனாவை பழிவாங்குகின்றாரா சஜித்? தொடர்ந்தும் மறுக்கப்படும் சிறப்புரிமைகள். தமக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்குவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவுவதாக யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ச்சுனா இரண்டாவது முறையாக பாராளுமன்றத்தின் நேரடி சபாநாயகரின் கவனத்தில் கொண்டு வந்தார். இந்த விடயம் தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியில் சபாநாயகர் இந்த விடயம் தலையிட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் கருத்து வெளியிட்டிருந்தார். இதனிடையே குறித்த கோரிக்கை இன்றைய தினம் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் முன்வைக்கப்பட்டிருந்ததாம். இதற்கு தமக்கு நேரம் வழங்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமித்து கலந்துரையாடப்படும் என்றும் சபாநாயகர் உறுதியளித்ததை அடுத்து அர்ச்சுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதும் நினைவூட்டலை வழங்கியிருந்தார். ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வின் போதும் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகதந்து இருக்கையில் அமர்ந்து மேலே பார்த்து கொண்டு விட்டு மீண்டும் சென்று விடுவதாக தெரிவிக்கின்றார். எனவே தாம் உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்குவது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த செய்தி தொடர்பாக விரைவாக பதில் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டதோடு இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் குறித்த பிரச்சினை தொடர்பில் நிச்சயமாக தமது கருத்தை தெரிவிப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார். இதே நேரத்தில் ராமநாதா அர்ச்சுனாவுக்கு உறுதுணையாக செயற்பட்ட ஹவுசலியா அவர்களும் இன்றைய தினம் உத்தியபூர்வமாக அவருடைய கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. 1000 துரோகிகளை விட ஒரு உண்மையானவள் போதுமென்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். குறிப்பாக இன்றிலிருந்து கௌசல்யாவுக்கு ஹுட்பா என்ற அடிப்படையில் தாங்கிய வலிகள் போதுமென்ற அடிப்படையில் அர்ச்சுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் விசேட நேர்காணல் ஒன்றினூடாக இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சொல்லியிருக்கின்றார். கடந்த 7 மாதங்களாக தனக்கு பல்வேறு வழக்குகள் பல்வேறு பிராந்தியங்களில் வருகின்ற சந்தர்ப்பங்களில் தன்னை வழக்காடி துரிதகதியில் வெளியில் எடுத்து வந்த பெருமை கௌசல்யாவே சாரும் என்றார். தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் சமூக நெருக்கடி காரணமாக உத்தியபூர்வமாக விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். இதுவும் ராமநாதா அர்ச்சுனாவுக்கு ஒரு பின்னடைவு என்றே சொல்ல வேண்டாம். இதுவரை ராமநாதா அர்ச்சுனா அவர்களுக்கு 23 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றங்களில்.
24வது வழக்கம் போடுவதற்குரிய தயார் நிலையில் இருப்பதாகவும் ஊடகங்களில் வெளியிட்டிருக்கின்றார் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள். இந்த 23 வழக்குகள் என்பது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக அதிகூடிய வழக்குகள் என்றே சொல்ல வேண்டாம். இதன் காரணமாக வருங்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதா அர்ச்சுனா அவர்கள் அவருடைய சிறப்புரிமை நீக்கப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினரை நீக்கப்படலாம் என்ற ஐயமும் காணப்படுகின்றது. ஏனென்றால் பாராளுமன்ற விவாதங்களுக்கு வந்திருக்கின்றது ராமநாதா அர்ச்சுனா அவர்களை சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்றாம், ஒழுக்கக்கேடாக நடந்ததன் அடிப்படையில் நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் கருத்துக்கள் அவருடைய சமூக வலைத்தள பதிவுகளின் அடிப்படையில் பாராளுமன்றத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சபாநாயகர் நோக்கி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதோடுபான குழு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குழு விசாரணையின் முடிவில் அதனுடைய முடிவுகள் பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்படும். அது பிறிதொரு நாளில் பார்ப்போம். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினருக்கு 23 வழக்குகள் இருக்கின்றது. 24வது வழக்கம் இன்னும் போடப்படவில்லை. ஆனால் 24வது வழக்கு போடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த 23, 24, 23 வழக்குகளையும் சரியான முறையில் கோஆர்டினேட் செய்யும் ஒருவராக காணப்படுபவர் தான் கௌசல்யா. தற்சமயம் கௌசல்யா இவரிடமிருந்து நீக்கப்படுகின்றார். உண்மையில் கௌசல்யா அவர்கள் ராமநாதா அர்ச்சுனாவுக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. சிறப்புரிமை நீக்கப்பட்டால் அடுத்தபடியாக பாராளுமன்றம் செல்லும் தகுதியுடையவர்களாக இருப்பவர் கௌசல்யா என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊர்க்கதைகள் வைத்து அரசியல் செய்ய முடியாது. சுமந்திரன் தலைமை என்ற கதிரையில் அமர்ந்து அரசியலை மேற்கொள்ளும் முறையில் அவை மக்களின் அரசியலாக்க முடியாது. தனிப்பட்ட நடைமுறைகள் ஊடகங்களில் வெளியாகும் போது பல பிரச்சினைகள் உருவாகலாம். ஆகவே தேவையற்ற முகநூல் பதிவுகள் தொடரப்படுவதை தவிர்க்க வேண்டாம். அமைதியாக இருந்து தகுந்தவாறு அரசியலை மேற்கொள்ள வேண்டாம். நீதிமன்ற விவகாரம் தனிப்பட்ட செய்திகளாகவே இருக்க வேண்டாம். ஊர்க்கதைகளில் சரியான செயல் திட்டங்கள் தொடர முடியாது. கௌசல்யாவை பொதுவழியில் காட்சிப்படுத்திய விதம் தவறானது. இதை கொண்டு செல்ல சிலர் அரசியல் செய்ய கீழ்த்தரமான இடத்துக்கு சென்றனர். இங்கே தமிழினம் மற்றவர்களை இழிவுபடுத்துவது இயற்கை. அந்த வகையில் முன்னேற்றம் காணவில்லை. அதனால் பலர் முன்னேற்றம் காணாமல் இருக்கின்றனர். சமூக ஊடகங்களில் மக்களின் சராசரி தேவைகளை முன்வைத்தே தொடர்வதும் கிடையாது. அத்தோடு லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் பற்றி வாய்த்துறப்பது கிடையாது. சகோதர ஊடகங்களில் மேற்கொள்ளும் செய்திகளினால் இன்று பல மக்களின் இடர்களை மேம்படுத்த உதவியாக இருக்கின்றது. பெரும்பாலும் ராமநாதா அர்ச்சுனா அவர்களுடைய பாராளுமன்ற பதவிகள் பறிக்கப்படலாம் என்ற ஊகங்களே அதிகம் காணப்படுகின்றது. வரும் நாட்களில் ராமநாதா அர்ச்சுனாவுக்கு சார்பாக யார் சட்டத்திறனிகளாக முன்வர இருக்கின்றார்களோ தெரியவில்லை. அதை பொறுத்தே இருக்கின்றது. பெரும்பாலும் இவருடைய பதவிகள் இழக்கப்படுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அதிகம்.